இப்போ அஞ்சானில் சில விஷயங்கள் ட்ரிம் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கீங்க சார்? மேபி அந்த டயத்தில் இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிருக்கல, இது ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம் இந்த போர்ஷன்லாம் அப்படின்னு அந்த டயத்தில் உங்களுக்கு தோணுச்சு? அதான் நான் வந்து என்னுடைய எப்பயும் பையாவுக்கு மற்ற படங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுற மாதிரியே தான் இந்த படத்தையும் நிறைய நண்பர்களுக்கு நான் படம் காட்டிகிட்டே இருப்பேன். நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு 8 ஷோ 10 ஷோ ஓடும். அது வந்து ஓப்பனாக இருப்போம். அவங்க சொல்கிறது எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏதாவது 10 கூட திரும்பி கூட ஷூட் பண்ணிட்டு வருவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து பார்த்து சொன்னவர் வந்து ரிலீஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார். அப்போ எதுவுமே பண்ண முடியாது. அது எல்லா ஒர்க்குமே யூடிவி வந்து அப்போ வந்து டேட்டும் போட்டாச்சு. இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன். எப்பயுமே வந்து அது ஒரு பெரிய எதிரி. எப்பயுமே ஒரு மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சந்தோஷமான விஷயமும் அதுவே தான் எதிர்ப்பாகவும் மாறும். சின்ன சின்ன தப்பு இருந்தால் கூட அது பல மடங்காக மாறிடும். நாங்கள் 2வது நாள் 3வது நாள்லாம் இந்த பெரிய மாதம் ரீச் ஆகிற படம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டே பெரிய ஓப்பனிங் வர படத்துக்கு என்ன தான் நீங்கள் கரெக்ட் பண்ணாலுமே ஆல்ரெடி போன டாக் போனது தான், அதை திருப்பவே முடியாது. இப்போ ரீரிலீஸே எதுக்காகன்னா, அந்த நிஜமாக இதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நானும் இந்த கேப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் சார் யாராவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்போ எல்லா டைமும் நம்ம கையில் இருக்குது, இப்போ ஃப்ரீ தானே, அதனால் வந்து என்னென்னா எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் எடிட் பண்ணி ஒரு வெர்ஷன் பார்த்து இன்னொரு தடவை பார்த்து ஒரு 25 மினிட்ஸ் 2:36 படத்துனா இப்போ 2 ஹவர்ஸ் தான் இப்போ படம். எடிட்டில் டைம் குறைச்சா மட்டுமே ஒரு படம் நல்லா ஆகிடாது, வேற ஒரு வேலையும் இதில் நடந்திருக்கு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க.